98 வயதான நிலையிலும் யோகா கற்றுக் கொடுத்து வருகிறார் கோவையை சேர்ந்த நானாம்மாள் என்ற மூதாட்டி. இவரது யோகா சேவையை பாராட்டி மகளிர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். தன்னம்பிக்கை மிகுந்த நானாம்மாள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இவர்தான் யோகா பாட்டி என அழைக்கப்படும் நானாம்மாள். 98 வயதை தொட்டுவிட்ட போதிலும் இன்று வரை யோகா கற்றுக் கொடுத்து வருவது பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. கோவை கணபதியை சேர்ந்த நானாம்மாள் தனது சிறு வயதிலேயே யோகா கலையை முறைப்படி கற்றுக்கொண்டார். தான் கற்றுக்கொண்ட இந்த கலையை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தனது வீட்டிலேயே கற்றுக் கொடுக்க தொடங்கினார். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அவரது கற்பிக்கும் பணி 98 வயதாகிவிட்ட நிலையிலும் தொடர்வது தனிச்சிறப்பு. இந்த யோகா மட்டுக்கு விடாமல் செஞ்சுட்டா இப்போ நாங்கள் நன்னைவே சொல்லிடுறேன், கருப்பு எடுக்கணும், பிடிக்கணும், ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த யாசனம் மட்டுக்கு செஸ்ஸாக போதும். எனக்கு 5 மக்கள் இருக்கிறாங்க, நான் ஆஸ்பத்திரி ஒன்றும் வாசப்படி முதிக்கல. அந்த மாதிரி எல்லா மக்களையும் காப்பாற்றலாம், ஆனால் யாசனம் செய்யணும். பள்ளி குழந்தைகள் தினமும் 3 ஆசனங்கள் செய்தாலே அவர்களது நினைவாற்றல் அதிகரிக்கும் என கூறும் நானாம்மாள், கர்ப்பிணி பெண்கள் தவறாமல் யோகாசனம் செய்து வந்தால் அறுவை சிகிச்சையின்றி சுகப்பிரசவம் மூலம் குழந்தை பிறக்கும் எனவும் கூறுகிறார். பாட்டி நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு 98 இயர்ஸ் ஓல்டு பாட்டி இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் யூஸ்வலாக லேடிஸ்க்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் அந்த மாதிரி மென்சுரல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த் தான் நான் இங்கே வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இந்த வயதிலும் யோகா கற்றுக் கொடுத்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு சேவை செய்து வரும் நானாம்மாள் பாட்டியின் சேவையை பாராட்டி மகளிர் தினத்தன்று நாரி சக்தி புரஸ்கர் விருதினையும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தினையும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் பெற இருக்கிறார். 98 வயதாகிவிட்ட நிலையிலும் இன்று வரை மருத்துவமனைக்கு சென்றதே இல்லை என கூறும் நானாம்மாள், இதற்கு யோகா செய்வதே காரணம் என பெருமிதத்தோடு கூறுகிறார். பெண்கள் தங்களது குடும்ப சுமையை சுமப்பதுடன் மட்டும் இல்லாமல் யோகா கலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக நானாம்மாள் பாட்டி திகழ்கிறார். ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு.